அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டுரையப்பன். இன்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க பாருங்க. மாரியம்மன் பண்டிகை திருவிழா அப்படின்னு நம்ம சொன்னாவே முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா, நேர்த்திக்கடன் செலுத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் செய்வாங்க. குறிப்பாக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, மாரியம்மனுக்காக பொங்கல் வைத்து கெடா வெட்டி அல்லது கோழி அறுத்து கறி விருந்து போட்டு சிறப்பான முறையில் ஒரு சிலர் நேர்த்திக்கடன் செலுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய காலங்காலமாக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அக்னி கரகம் பூங்கரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி கரகம் அப்படின்றது அந்த மண் சட்டியில் இந்த தீ ஏற்றி அதை தலைமையில் வச்சு அங்கேருந்து கொண்டாந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கோயிலாண்ட கொண்டாந்து இறக்குவாங்க. இது அக்னி கரகம். அதேமாதிரி பூங்கரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூங்கரகத்தை அந்த கரகம் முழுசும் பூவால் சோடிச்சு அந்த கரகத்தை தலை மீது எடுத்து வச்சு ஒரு சிலர் கொண்டாந்து கோயில் வரைக்கும் இறக்கும். இது பூங்கரகம் அக்னி கரகம் அப்படின்னு சொல்கிறது. அதையும் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, அழகு குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாக்கில் பார்த்திங்கன்னா குத்தி நாக்கழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடவாயில் இந்த கடவாயில் குத்தி இந்த பக்கம் அது பார்த்திங்கன்னா அது ஒரு சில விதமான அளவு குத்துவாங்க. அது மட்டும் இல்லாத தேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர் ரதம் மாதிரி செஞ்சு அதை முதுகில் பார்த்திங்கன்னா கொக்கி மாதிரிலாம் போட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் பார்த்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. அதையும் தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட் அளவு அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லப்போனால் ஒரு வண்டியில் ஒரு ஃப்ளைட் மாதிரி செட் பண்ணி அதில் மேலே பார்த்திங்கன்னா முதுகில் அந்த கொக்கி மாதிரி போட்டு அந்த இது பிரகாரம் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே பறந்துக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி சொல்லப்போனால் நம்மளுடைய பக்தர்கள் வெகு சிறப்பான முறையில் நேர்த்திக்கடன் அதுவும் குறிப்பாக அந்த மாரியம்மனுக்காக சிறப்பாக செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நிகழ்ச்சிலாம் இங்கே நிறைய நடக்குதுங்க. சொல்லப்போனால் நம்மளுடைய கருங்கலூர் ஸ்ரீ மைசூர் சாமுண்டி மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மனுக்காக ஆயிரக்கணக்கான கரங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. இந்த ஆண்டு சொல்லப்போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே டைமில் ஒரு 5 வித மாரியம்மன் பண்டிகை போட்டாங்க. பக்கத்தில் ஒரு சொல்லப்போனால் மேட்டுப்பாளையூர் அப்படிங்கிற கிராமத்தில் அங்கே மிகப்பெரிய ஒரு பண்டிகை. அதே மாதிரி சத்யாநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவிலையும் மாரியம்மன் பண்டிகை, காரைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவிலையும் பண்டிகை. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாரியம்மன் பண்டிகை போடுறதுனால இங்கே நம்மளை சொல்லப்போனால் மைசூர் சாமுண்டி மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலில் கொஞ்சம் நிறைய கூட்டம் கம்மியாக இருந்துச்சுங்க. இல்லைனா குறைஞ்சது 500 கரங்களுக்கு மேலே 1000 கரங்க வரைக்கும் வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இது ஒரு 500 ஆண்டுகள் ஒரு பழமை வாய்ந்த கோயில். இங்கே ஏராளமான மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே பொங்கல் வைக்கிறது, அது மட்டும் இல்லாத இந்த சுற்று வட்டார மக்கள் இந்த கோயிலுக்காகவே ஸ்பெஷலாக வரக்கூடியது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு கோவில் தான். இந்த கோயிலுடைய விசேஷங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா நிறைய விதமான தெருக்கூத்து, இந்த மாதிரி டான்ஸு, இந்த மாதிரி நிறைய இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றாக இணைந்து சிறப்பான முறையில் செய்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரக்கூடிய கரகங்கள் பக்தர்கள் ஏராளமாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.
எல்லாம் கையில எல்லாம் குழந்தைங்களாம் கையில பிடிச்சிக்கோங்க. இதனை வந்து கண்டுகளுக்கு அனைத்து ஏற்படும் மக்களும் மாரியம்மன் கோட்டைகளுக்கு வருமாறு